that is diode clipper. இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் என்னென்னா ப்ராக்டிக்கலுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இது சீரிஸ் பாசிட்டிவ் கிளிப்பர். சீரிஸ் பாசிட்டிவ் ஏசி இன்புட் கொடுக்குறோம். இதோட அவுட்புட் பாருங்க, ஒன்லி நெகட்டிவ் மட்டும் அவுட்புட் வருது, பாசிட்டிவ் சைடு எல்லாமே கிளிப் ஆகிடும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், டயோடு ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம், டயோடுக்கு பேரலாக ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் அதோட அவுட்புட்டு. அந்த டயோடு ஃபுல்லாகவே நம்ம பிஎன் ஜங்ஷன் டயோடு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டர் நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், 1K ரெசிஸ்டர். இது சீரிஸ் நெகட்டிவ் கிளிப்பரு. இதுலேயும் ஏசி இன்புட் நம்ம கொடுக்குறோம், இதில் கொடுத்த மாதிரி. இது டயோடு டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் நெகட்டிவ் கிளிப் ஆகிடும், பாசிட்டிவ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகும். இது பேரலல் கிளிப்பர் வித் பாசிட்டிவ் கிளிப்பிங். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இதுலேயும் ஏசி இன்புட் தான் கொடுக்குறோம். ரெசிஸ்டர் சீரிஸாக இருக்கும், டயோடு பேரலாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், நெகட்டிவ் சைடு மட்டும்தான் வரும், பாசிட்டிவ் சைடு கிளிப் ஆகிடும், ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் கிளிப்பிங். இதுலேயும் நம்ம டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இது பேரலல் கிளிப்பர் வித் நெகட்டிவ் கிளிப்பிங். இதில் டயோடு ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன் டைரக்ஷன் மாற்றிருக்கோம். ஸோ இதில் பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் வேவ் ஃபார்ம் இருக்கும், நெகட்டிவ் சைடு கிளிப் ஆகிடும், ஏன்னா இதில் நெகட்டிவ் கிளிப்பிங். இது பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இவங்க வாங்க ப்ராக்டிக்கல் செக்ஷன் பார்ப்போம். இப்போ இந்த சீரிஸ் பாசிட்டிவ் கிளிப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் பாசிட்டிவ் கிளிப்பரில் இப்போ நான் இந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். என் சர்க்யூட்டில் சொன்ன மாதிரி டயோடையும் ரெசிஸ்டரும், டயோடு சீரிஸாகவும் ரெசிஸ்டர் பேரலாகவும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் 30 வோல்ட் ஏசி இன்புட் நான் கொடுத்துருக்கேன். சிஆரோட மஞ்சளாக தெரிகிற வேவ் ஃபார்மு சிஆரோட இன்புட்டு, அதாவது இப்போ வர 30 வோல்ட்டு, அதோட அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அவுட்புட் டயோடோட அவுட்புட்டை கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம நெகட்டிவ் கிளிப்பர் பார்க்குறோம், அதே காம்பினேஷன் தான். 30 வோல்ட் ஏசி கொடுத்துருக்கேன், இன்புட் அவுட்புட்டு. இது அவுட்புட் பாருங்கள், நெகட்டிவ் கிளிப் ஆகிருக்கு. அது ஃப்ரீக்வன்சி ரேஞ்சும் பாருங்கள், 50 Hz ஃப்ரீக்வன்சி, அதோட வோல்டேஜும் 30 வோல்ட் அங்கே ப்ரெசென்ட் ஆகுது பாருங்கள். இதுதான் அது அவுட்புட் வோல்டேஜ். ஒரு வோல்டேஜ் ரேஞ்சஸ். இப்போ பேரலல் கிளிப்பர் வித் பாசிட்டிவ் கிளிப்பிங் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா டயோடு பேரலாக போட்டிருக்கோம், இது பாசிட்டிவ் கிளிப்பிங்கு. ரெசிஸ்டர் சீரிஸாகவும் டயோடு பேரலாகவும் போட்டிருக்கோம். ஸோ அங்கே 30 வோல்ட் ஏசி அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெசிஸ்டர் மூலிமா இங்கே கனெக்ட் ஆகி வருது, இதுதான் அதோட அவுட்புட்டு. இது பேரலாக ரெசிஸ்டர் இது டயோடு போட்டிருப்போம். இப்போ பாருங்கள், இது நான் இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அடுத்ததுக்கு பாருங்கள், இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். இதை பாருங்கள், நெகட்டிவ் கிளிப் ஆகுது, இதுதான் பேரலல் நெகட்டிவ் கிளிப்பரு. இந்த வேவ் ஃபார்ம் பாருங்கள், எவ்வளோ அழகாக அவுட்புட் வருது பாருங்கள். இப்படி தான் நம்ம வேவ் ஃபார்ம் செக் பண்ணணும்.